அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாமே எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுப்பார், சம்பாத்தியத்தை கொடுப்பார். ஆக இந்த காலங்களில் உங்களுடைய கோச்சாரத்தில் அவர் மட்டும் இல்லை, செவ்வாய் பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்கான்னு பார்க்குற பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் இருந்தால் கூட கோச்சாரத்தில் உங்களுக்கு 2 கிரகங்கள் பாவ கிரகங்கள் உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தில் இருக்கிற பேச்சை குறைங்க. இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. தேவையில்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து பேசாதீங்க, கவுண்டர் கொடுக்காதீங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் நல்லா இருக்குது. லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. இந்த சம்பாத்தியத்தினால் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. இடம் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், நகை வாங்கணும், நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஏப்ரல் மாதமாக இருந்தால் கூட நீங்கள் ஃபர்தராக ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறதாக இருந்தால் தாராளமாக போய் படிக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது அத்தனையும் நடக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, ஃபர்தராக மேலே படிப்பீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ரீட் பண்ணுவீங்க, நிறைய ரைட் பண்ணுவீங்க. சில பேர் பார்ட் டைமாகவே ஏர்ன் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் உண்டு. அம்மாவால் நான் ஏதாவது காரியம் ஆகணும், எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. அதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை ஆரம்பத்தில் பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த மாதம் முடிவில், குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பாராத
சுப செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் ஏதாவது பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும், நான் அது மட்டுமல்ல பெரிய லெவலில் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனி ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, நான் இந்த மாதத்தில் ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு, உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை உண்டு. நீங்கள் வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகுவீங்க. வேலைக்காக வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த ஒரு காம்படிட்டிவ்லேயும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம், வளர்க்கலாம். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. சொந்த பிஸ்னஸும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். சுபகாரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கும் கூடும். அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் பூர்த்தியாகும். அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலும் இல்லையே கடன் வாங்காதீங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் அப்டமனில் பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது, நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முழுமுதற் கடவுளாக விநாயகரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கையோ காளியோ வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.